ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்எல்எம் ஹாலிசினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜென்ஏஏ ஏஜென்டிக் ஏ இதெல்லாம் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? எல்எல்எம் ஹாலிசினேஷன்னா என்னன்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களுமே கம்ப்ளீட்டாக எல்எல்எம் ஹாலிசினேஷனை பற்றி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ, ஜென் ஏஐ, ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஏஐ வித் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக கற்றுக்கலாம். நம்ம கம்யூனிட்டி சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக லைவ் வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நான் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம எல்எல்எம் ஹாலிசினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அண்ட் லார்ஜ் டைப் ஆஃப் டேட்டாஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எல்எல்எம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எல்எல்எம்க்கு நீங்கள் சம்ஹவ் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, இன்புட், அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லார்ஜ் கார்பஸ் ஆஃப் டேட்டாவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட் நமக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்எல்எம் எக்ஸாம்பிள் GPT-4, ஓகேவா? GPT-4 மாடல் எடுத்துக்கிறேன், ஓகேவா? GPT-4 மினி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாடல் என்ன இருக்கும் அப்படின்னா 2024 அது வரைக்கும் இருக்கக்கூடிய டில் டேட், அந்த டேட், ஓகேவா? 2024 வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் 25 டேட்டாவோ அது எதுவுமே இருக்காது. இப்போ ஆர்சிபி 25ல் வின் பண்ணாங்க, அது அதுகிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு தெரியாது. பட் அது எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த லிமிட்டட் டேட்டா, ஓகேவா, அது வரைக்கும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த GPT-4 ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அதுக்கிட்ட அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு 2025ல் ஐபிஎல் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி அந்த மாடல்கிட்ட கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா சிஎஸ்கேன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலுசினேஷன். ஸோ இந்த இடத்துல ஹாலுசினேஷன் அப்படிங்கிறத தாண்டி இதை ட்ரைனிங் டேட்டா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்ப்பாங்க, பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்ப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று லிமிட்டட் டேட்டா, ஓகேவா? டேட்டா லிமிட்டடாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்டாவில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஹாலுசினேஷன் ஹேப்பன் ஆகுது இல்லை, ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஒரு பிக் திங். இப்போ ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலுசினேஷனை கம்மி பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் மெயின் திங் உங்கள்கிட்ட இன்டர்வியூவர் ஒன்று கேட்பார், ஹாலுசினேஷனை நம்ம 100% கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, பண்ண முடியாது. ஓகே, பட் ஹாலுசினேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 to 40% நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, எல்எல்எம் ஹாலுசினேட் பண்ணுறத. ஸோ இப்படி 30 to 40% எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டு ChatGPT-யாக இருக்கட்டும், அதாவது GPT-5 இருக்கட்டும், இல்லை 5.2 மாடலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இந்த எக்ஸ்டர்னல் டூல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெப் சர்ச்சாக இருக்கலாம், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினோட அக்சஸ் கொடுத்துருக்கலாம், ஓகேவா? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேக் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா சம்ஹவ் ஏதாவதோடைய டேட்டா பேஸை அதுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்எல்எம்க்கு எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் நிறையா கொடுத்துட்றாங்க, ஓகேவா? அதாவது எக்ஸ்டர்னல் டூல்ஸை கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க.
ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்சிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட வந்துச்சு. ஸோ இந்த கான்செப்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டூல்ஸை கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் தோ இப்போ GPT-4o வந்து 2024ல் ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் அதுக்கிட்ட ஆர்சிபி எப்போ வின் பண்ணாங்க, 2025ல் வின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது இந்த எக்ஸ்டர்னல் டூலை யூஸ் பண்ணி வெப் சர்ச் பண்ணும். பண்ணிட்டு உங்களுக்கான அவுட்புட்டை அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, ஹாலுசினேஷனை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆன்சர் சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாலுசினேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு அதிக பிரசங்கி ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவனுக்கு வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு டொமைன் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட இருக்கட்டும். அது வந்து அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம நினச்சிட்டு அவன்கிட்ட வந்து அதில் ஒன்று கேட்குறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கேட்குறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவன் வந்து தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் வந்து எது கேட்டாலும் தெரியும்னு சொல்கிற ஒரு ஆள். ஓகேவா? அந்த மாதிரி அதிக பிரசங்கின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அவனு ஏதாவது ஒன்று அப்படி இப்படி மழுப்பி ஒரு ஆன்சர் சொல்லிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம நம்பிடுவோம். ஓகேவா? அதை சொல்கிறான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். இதுதான் லிட்ரலாக ஹாலுசினேஷன். ஓகேவா? நீங்கள் இந்த மாடல்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு தெரியலைனாலும் தெரியலன்னு சொல்லாது. அது என்ன பண்ணுன்னு தெரியுமா? ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வச்சு ஏதேதோ மேனேஜ் பண்ணி, ஏதோ ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் குடுத்துரும். அந்த ஆன்சரை பார்த்து நீங்களும் எல்எல்எம் தான் குடுக்குது அப்படின்னு நம்பிருவீங்க. ஸோ இதை தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்எல்எம் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஹாலுசினேஷன் ஃபஸ்ட்டு அந்த மாடல் எவால்வ் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. இப்போது நிறைய ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவர் கம்மில் ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட் தான் இந்த எக்ஸ்டர்னல் டூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து வெப் சர்ச் பண்ணுது இந்த மாதிரி. ஒரு சில டேட்டாலாம் வந்து கொடுக்க முடியாது மாடல்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ரேக் பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஏஜென்டிகே ரேக், பேசிக் ரேக்கு, அட்வான்ஸ்டு ரேக்கு, அடாப்டிவ் ரேக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரேக்லேயுமே வந்து நல்லா மாஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையான டாக்குமெண்ட்ஸு, எனி பிடிஎஃப்ஸு, இல்லை டேட்டா பேஸு, இந்த டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மாடலுக்கு வந்து அக்சஸ் கொடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, வெறும் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ மாடல் இந்த டூல் மூலமாக என்ன பண்ணுன்னா, இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான திங்கு எல்எல்எம் ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எல்எல்எம் ஹாலுசினேஷன் எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங்கு லிமிட்டட் ட்ரைனிங் டேட்டா, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த மெயின் திங் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எல்எல்எம் பாய்சனிங் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதுவுமே ஒரு மேஜரான ஒரு திங் எல்எல்எம் வந்து ஹாலுசினேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஏன்னா டேட்டாவே அந்த இடத்துல தப்பு, ட்ரெயின் பண்ணுற டேட்டாவே தப்பு அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணுற ஆன்சர் ஆப்வியஸாக வந்து தப்பாக தான் இருக்கும். ஓகே? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் திங். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலில் தான் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். எல்எல்எம் பாய்சனிங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுமே எல்எல்எம் ஹாலுசினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். ஓகேவா? ஸோ இந்த எல்எல்எம் ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சம்திங் கேட்குறீங்க, பட் அதுக்கு அது ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிடும். ஆனால் அது தப்பாக இருக்கும் எப்போனா உங்களுக்கு அது ஆன்சர் தெரிஞ்சா. ஓகேவா? ஸோ அது தெரியல அப்படின்னா அது கரெக்டுன்னு சொல்லி நீங்களும் என்ன பண்ணிடுவீங்கன்னா நம்பிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால ரீசெண்டாக இந்த ஏபிஐஸ் யூஸ் பண்ணி இந்த மாடல் வச்சு பில்ட் பண்ணுறாங்களா, ரேப்பர்ஸ் நிறைய அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது எதுவுமே எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க, எம்ஐடியிலேருந்து கூட ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, 95% ஆஃப் ஜென்ஏ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்எம் ஹாலுசினேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த இடம் தான் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது இதெல்லாம் தான். ஸோ இந்த டெக்னிக்ஸ் இது எல்லாமே வந்து எல்எல்எம் ஹாலுசினேஷனை 30 to 40% ஈவன் மோர் அது வரைக்கும் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். பட்
100% நீங்க அத கம்ப்ளீட்டா எல்எல்எம் ஹாலுசினேட் பண்றத எடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவல் ட்ரூத். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்டர்வியூவர் உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, எல்எல்எம் ஹாலுசினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஆனா ஓவர் கம் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில வெப் சர்ச்சா இருக்கட்டும், சர்ச் இன்ஜினா இருக்கட்டும், அண்ட் ராகா இருக்கட்டும், டேட்டாபேஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும். இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான டேட்டாவ ஆன் டைம்ல ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் ட்ரெய்னிங். ஃபீட் பண்றாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ஆன்சர் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளால எல்எல்எம் ஹாலுசினேஷன கண்டிப்பா கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல எல்எல்எம் ஹாலுசினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாரி ஒரு அட்வான்ஸான கான்செப்ட்டோட உங்கள நான் மீட் பண்றேன். அது என்ன கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி கோர் ஏஐ, ஜென் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம ஏஐ வித் திரு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டிலே மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆள் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே டீட்டெயில்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப் கம்யூனிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்றேன். ஸோ அத நீங்க செக் பண்ணி நீங்களுமே வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ பத்தி எது டவுட் இருந்தாலும் மறக்காம அத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.